டீ கடை ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் வீட்லேயே அதே டேஸ்ட்டில் செய்ய முடியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப்மா. நான் அதுக்கு மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யோ அல்லது ஆயிலோ ஊற்றி விட்டுக்கோங்க. இது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நெய் உப்பெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரே டைமில் விட்டு கலக்காதீங்க. அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகும் அல்லது கம்மியாக போயிடும். அதனால் பதமாக கலக்கணுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலந்துக்கலாம். இது சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி கலக்கியாச்சு. இது எப்படியே கொஞ்சம் 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இதுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அவ்வளோதான். நம்ம இதுக்கு இப்போ சீட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுட்டு ஒரே சைஸில் பாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் தின்னா தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தின்னா தேய்ச்சிக்கோங்க. இந்த சப்பாத்தியை விட ஈஸியாகவே தேய்க்க முடியும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம எவ்வளோ தூரம் லேசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கல் காஞ்சதும் 2 சைடு திரும்ப போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வந்து ஹீட் ஆக வேண்டியதில்லை. லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். சப்பாத்தி மாதிரி வேக வேண்டியதில்லை. அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இது 1 பை 1 நம்ம ஷேப் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஒவ்வொன்றா வச்சு. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது அன்ஈவனாக இருக்கும். அதனால் மடிக்கிறதுக்கு வராது. நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி எடுத்துடலாம். 4 சைடு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அன்ஈவனாக இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு நம்ம 2 சீட்டாக ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒவ்வொரு பால்லையும் ஒரு 2 சீட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம இதையும் வந்து ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இப்போ ஒட்டுறக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கம்மு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த மடித்து ஒட்டும்போது நல்லா ஒட்டுறக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு மடித்து அதையே டபுளாக மடித்து நம்ம கோன் மாதிரி இது வச்சு கம்மு வச்சு ஒட்டிடலாம். இது உங்களுக்கு ஒட்டுறது மடிக்கிறது வந்து கோன் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு சப்போஸ் அது புரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணி பார்த்துக்கோங்க. மடித்து பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதை வந்து கோன் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மடிக்கிறத வந்து கம் போட்டு ஒட்டிட்டு கம் போட்டு விட்டுட்டு அப்புறம் மடித்து ஒட்டிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதை இதை பொரிச்சு எடுத்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். 2 சைடு நல்லா வேக விட்டு கலர் மாறி வர வரைக்கும் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம்.
இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. நம்ம ஓரமெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதை பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டு அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கலர் மாறிடுச்சு. நம்ம எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து பப்ஸ் சூப்பராக அதே டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓரமெல்லாம் கட் பண்ணதை பொரிச்சு வச்சோம் இல்லையா? அதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதே டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட ஆயிலே ஒட்டலை. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.